அதனால சாத்தம் நல்லா இருக்கிறாரா? ஆமா பாக்கலாமா? அந்த மான்மலை சூழ கபால கண்டவுடனே யார் யார் எவ்வாறு தெரியுமா? அந்த மங்கள மங்களவாதியும் நாத சங்கீதம் சொல்லப்படி நாரதர் வீணை மீட்டக்கூடிய நேரம் யார் யாரெல்லாம் வந்து பாடுவார்கள் தெரியுமா? பாடவங்க அவர்கள் அஸ்தோசக்கள் அனைத்து பேர்களும் உன்னை கண்டவுடனே கணிதக்கூடிய ஞானம் சக்தி இடமாகி கொடுத்து இந்த சக்தி இல்லை என்றால் சிவன் கிடையாது, சிவன் இல்லை என்றால் சக்தி கிடையாது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் காட்சிப்படக்கூடிய கடவுள் உன்னை நான் எவ்வாறு பணிகிறேன்? அந்த கைலமலையில் இருக்கின்றன ஓடி வந்து என்னுடைய பாதத்தை பணிந்ததனால நீ எப்படி இருக்க வேண்டாம்? அந்த சோதி மூடி மலை
உலகத்திலே முதலாக தோன்றியவளே இந்த சக்தி. ஆமா. முதல் அவதாரம். ஆமாங்க. சக்தியாக தோன்றினார். சக்தியாக தோன்றி முக்கனோடு சக்தியாக தோன்றி இந்த சிவனை மணந்து மீண்டும் முக்கனால் நான் எரித்த நேரம் மீண்டும் நீ இரண்டாவது பிறவியாக யாருக்கு பிறந்தாய்? ஆமா. தக்கேஸ்வரனுக்கு மகளாக தாட்சாயணி என்ற பெண்ணாக பிறந்து என்னை காதல் திருமணம் செய்தவர். இரண்டாவது பிறவி அந்த தக்கனுடைய மரண யாகத்திலே விழுந்து இரண்டாவது பிறவியை போக்கி மூன்றாவது பிறவியாக நீ யாராக பிறந்தார்? மலையரசன் என்று சொல்லக்கூடிய பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்த பார்வதா என்ற பெயருடனே என்னை மணந்திருக்கிற பார்வதா என்னுடைய பொற்பாதத்தை பணிந்ததனால என்னுடைய இடபாகத்தில் அமர்ந்து என்றென்று சுகசேமமாக வாழ்வாயன ஆசீர்வாதம். உண்மைதான். கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவைப்படாது இல்லையா? அப்படி நிக்க கண்ணியமானி இருந்தாலும் இந்த நாளையில உன்னிடத்துல எனக்கு ஒரு சந்தேகம். பார்வதா, இந்த சந்தேகத்தை சொல்லிட்டு நீ எனக்கு போறேன் போனேமா இல்லையா? பொம்பளைங்களுக்கு எப்பயும் ஆம்பளை மேல சந்தேகம் வந்துட்டு படான்னு 4 வாரத்துக்கு நாட்டு பிடிச்ச மாதிரி கேட்கணும். அவனை அங்க விட்டு போட்டு நம்ம இங்க கிளாடக்கூடாது வீட்டுல போய் வந்த பாரு. சரியா? அதனால ஏங்க இந்த உலகிற்கு அம்மையப்பனாக இருக்கக்கூடிய முக்கன் படைத்த சதாசிவன் பார்வதா நமக்குள்ளேயே சந்தேகம் என்றால் உலக மக்களுக்கு சந்தேகம் தானா வரத்தான் செய்யுமா? அப்படி இருந்தாலும் நீண்ட நாள் சந்தேகம் என்று சொல்லியிருக்கிறார். சந்தேகம் என்பதுமா சந்தேகம் என்பது சின்ன சின்னதா தான் குடும்பத்துல வரும். அது ரொம்ப சங்கடத்துல போய் தான் நம்ம லாஸ்ட் முடியும். அதனாலதான் எப்பயும் சங்கடத்துல முடிகிற மாதிரி சந்தேகம் கேட்காத. என்னால கேட்குவான்னு தெரிஞ்சுக்க சேர்ந்து அவ்வளவுதான் வாங்கி மூணு சந்தேகம் வீட்டுல வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. ஆமாடா, அது நேரா சாவுல தான் போய் முடியுது. ஏண்டா நோண்டி நோண்டி இந்த நாளில் வரக்கூடிய சண்டையான சந்தேகம் கிடையாது, சமாதானமான சந்தேகம். ஏங்க ஏன்பா கொண்டு சிக்கி கொக்கு சிக்கி முகம் 3 10 கால் சிரம் 4 அப்படின்னா என்னங்க? கண்ணே பார்வதா, ஏங்க இதுக்கு உனக்கு விளக்கம் தெரியணும். ஆமா. நீ கேட்கக்கூடிய கேள்வியோ கொக்கு சிக்கு முகம் 3 10 கால் சிரம் 4 இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. ஆமாங்க. கண்ணே பார்வதா, நாம ஏர் உழக்கூடிய கலப்பைக்கு கொக்கு என்று ஒரு பேருமா? ஓஹோ, சரிங்க. பார்வதா சொல்லுங்க. ஏர் உழக்கூடிய கலப்பைக்கு கொக்கு என்று ஒரு பேரு. இந்த கலப்பையும் நுகத்தையும் இணைக்கக்கூடிய கயிறுக்கு சிக்கு என்று ஒரு பேரு. கொக்கு சிக்கு. இது கொக்கு சிக்கு முகம் 3 என்று சொல்லி நாய் வந்து போற சாகனம் ஒண்ணு கெட்ட சாகனம் இல்ல, நம்மளுக்கு நல்ல சாகனம். யாருன்னு கேளு. இந்த நாய் என்ன வந்து போய் தெரியுமா? ஆத்தாளி பேசிப்பாங்க ஊர்ல யாரா பெண்ணாக்கார கம்பெனியா ஒரு நாடகம் ஆனாங்களா இப்ப அவங்க அடுத்த ஒரு நாய் பாச்சியா அப்படின்னு ஜனம் யாரா பேசுவாங்க. அந்த நாய் இது யாரும் பேசக்கூடாதுன்னு வந்து போயின்னு தவறு கிடையாது. போய் உட்காரு பார்வதா. ஏங்க இது கொக்கு, அது சிக்கு. முகம் 3 என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஏர் உழக்கூடிய காலை 2 காளைகளுக்கு 2 முகம். அந்த ஏரை உழக்கூடிய ஆடவனுக்கு ஒரு முகம். கொக்கு சிக்கு முகம் 3 10 கால் சிற 4 என்று சொல்லியிருக்கிறார். ஏர் உழக்கூடிய 2 காளைகளுக்கும் 8 காலு, அதை ஓட்டக்கூடிய ஆடவனுக்கும் 2 காலு 10 காலு. சிற 4 என்று சொல்லியிருக்கிறார். ஏர் உழக்கூடிய 2 காலைக்கு 4 கொம்பு 4 சிரம். ஏங்க அது மட்டும் கிடையாது, மடந்தையான பெண்கள் மடந்தை என்று சொல்லக்கூடிய வயசுக்கு அந்த புளிங்கம்மா நல்லா புளியில பக்காதவங்க யாரும் இல்லை. அதனால மடந்தை என்று சொல்லக்கூடிய வயசுக்கு வந்த புளிங்க நீண்ட நாளாக திருமணம் ஆகாத மாதா வீட்டிலேயே மல்லி படுத்து இருக்குன்னு வச்சுங்களேன்.
அந்த பாவம் அந்த பிள்ளை சேருமா அந்த பெத்தவங்களை சேருமா அது பாவமா அது புண்ணியமா கண்ணே பார்வதா ஏங்க பெண்களுக்கு 7 பருவம் ஆமா அறுவை திருவை மங்கை மடந்தை என்று சொல்ல பேதை பதுமை என்று சொல்லக்கூடிய 7 பருவத்திலே இந்த மங்கை பருவம் இந்த மங்கை பருவம் என்பது பருவமடைந்த பெண்ணு இந்த பருவமடைந்த பெண்ணு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாம அந்த பெண்ணை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் நமக்கு சரியான ஒரு வரன் கிடைக்க உடனே அந்த பொண்ணு அடுத்த வீட்டுக்கு கொடுக்கணும் வாத்தியார் தான் வரணும் டாக்டர் தான் வரணும் வாத்தியார் தான் வரணும் டாக்டர் தான் வரணும்னு அது 10-7-8 வருஷமா அந்த புள்ள வயசுக்கு அந்த புள்ள வீட்டுல நின்று போயிடும் ஆமா நாம எதிர்பார்க்கிறவாறு வரன் கிடைக்காது அந்த பருவமடைந்த பெண்ணு சொன்ன அந்த தாய் வீட்டிலேயே வந்த பெண்ணு படுத்ததே உண்டானா ஒரு மாதத்திற்கு 1000 பசுக்களை கொன்ற பாவம் அந்த பெண்ணை பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்கு சேருமா இது பாவமா அப்படிங்கிறா அது மட்டும் கிடையாதுனாதா மடகையான பெண்கள் சொல்லக்கூடிய அந்த வயசுக்கு அந்த புள்ளிங்க திருமணம் ஆகி அந்த சக்காலுக்கு என்ன சிரிப்பு வருதுன்னு தெரியல ஆனாலும் சிரிக்கிறா ஓனாலும் சிரிக்கிறா பரவாயில்லம்மா ஏங்க இப்ப இந்த சிரிப்பு சிரிக்கிறாளே இன்னும் கொஞ்ச நேரம் போனா என்ன சிரிப்பு சிரிக்கலாம் இருக்கு அதுன்னு தெரியல ஏங்க இருந்தாலும் அந்த வயசுக்கு வந்த புள்ளிங்க திருமணம் ஆயும் சில நாள் அவருடைய கணவர் இடத்துல இல்லற வாழ்க்கையை சுகமாக அனுபவித்து ஏதோ வீட்டில் வர பிரச்சனை வராத வீடு எதுவும் கிடையாது அதனால கணவர் இடத்துல சண்டையை பிடித்து அதே மறுபடியும் தாய் வீட்டுக்கு வந்துடுறான்னு வச்சுங்களேன் வந்து சில நாள் அவனும் வந்து கூப்பிடுறதில்ல இந்த பெத்தவங்களும் புத்திமதி சொல்லி அனுப்புறதில்ல இது பாவமா இது புண்ணியமா அது யாரு பார்வதா ஏங்க திருமணம் ஆன பெண்கள் கணவன் பிறந்த வீட்டிலே இருந்து புகுந்த வீடு செல்கிறார் புகுந்த வீட்டிலே கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்கிற நேரம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கடத்தினால சண்டை செய்து கொண்டு பெண்ணானவள் மீண்டும் பிறந்த வீடு வந்துகிறார் அந்த பிறந்த வீட்டுக்கு அந்த பெண்ணானால் வந்த உடனே அந்த பெண்ணை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் அந்த பெண்ணுக்கு சரியான ஒரு புத்திகளை எடுத்து சொல்லி ஏமா எல்லார் வீட்டுல தான் சண்டை வருது நீ போய் புருஷங்கிட்டமா பொழைச்சாகணும் அப்படின்னு சரியான புத்தி எடுத்து சொல்லணும் நீ உன்னை அப்படி சொல்லிட்டானாமா இனிமேல் நான் உன்னை அனுப்புறதா கிடையாது கோர்ட்டு தான் டைவர்ஸ் தான் சொல்லி 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 கெடுத்து போடுவாங்க ஆனா அந்த பெண்ணு கணவனிடத்திலே சந்தோஷமாக இருந்து தாய் வீட்டிலே வந்து அவள் சங்கடமாக படுத்ததே உண்டானா அந்த பெண்ணை பெற்றெடுத்த தந்தைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பசுவை கொன்ற பாவம் அந்த தந்தையை சேரும் இதுவும் பாவம் தான் சரியான புத்திமதி சொல்லி அந்த பிள்ளை தீர்ப்பு புருஷ வீட்டுக்கு அனுப்பணுமா சாமி இது நன்றாக இருக்கும் இருந்தாலும் இப்ப கேட்கக்கூடிய கேள்வி முக்கியமான சமாச்சாரம் மாமீஷா உண்பதினால பாவமா இதை மங்கை நான் கேட்டு பாவமா காரணம் என்னன்னா இந்த நாட்டு மக்கள் ஆடு வெட்டுறாங்க மாடு வெட்டுறாங்க கோழி வெட்டுறாங்க அனைத்தும் வெட்டி எவ்வளவு வேணுமோ சாப்பிட்றாங்க எல்லாரும் நாட்டு மக்கள் அனைத்து பேரும் ஆனா இவங்க சொல்றாங்க பொண்ணை பாவம் தின்னா போச்சு அது ஆடு அறுத்து அந்த கறி போய் நம்ம சமைச்சு சாப்பிட்டா போதும் அந்த பாவமெல்லாம் நம்மளை விட்டு போச்சு அப்படின்னு நாட்டு மக்கள் சொல்றாங்க இந்த மாமிசம் உண்பதினால பாவமா இத மங்கை நான் கேட்டு கோபமா பார்வதா இந்த மாமிசம் என்று சொல்லக்கூடிய காடு கோழி எத்தனையோ உயிர்களை வதைத்து அதனுடைய இறைச்சியை நம்ம தின்றங்க உலகம் பேசுது பொன்னா பாவம் தின்னா போச்சு எத்தனை எத்தனை உயிர்களை வதைத்து 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 அதனுடைய கரியை நம்ம உண்கிறோமா இந்த போத அந்த கரியை தின்ன இந்த போத உடலையும் மண்ணு தின்னணுமா அப்பதான் அந்த பாவம் நம்ம விட்டு தொலையும் பொன்னா பாவம் தின்னா போச்சுன்னா அத்தனை உயிரும் வதைச்சு வதைச்சு நாம சாப்பிட்டாங்களே பொன்னா பாவம் எல்லாம் தின்னா போவாது எத்தனை கரியை இந்த போத உடல் தின்னுதோ
இந்த பூத உடலையே மண்ணு தின்னணும். அப்பதான் அந்த கொன்ன பாவம் நம்ம விட்டு தொலையும். இது பாவமா? நம்ம செத்து இந்த உடல் நம்ம உடலையே மண்ணு சாப்பிடணும். சரிங்க. இருந்தாலும் இந்த நாளிலே மண்ணாங்க அடி ஆட வேண்டிய இந்த நந்தியை விடுத்து உமாசக்தி வர வேண்டும் என்று சொல்லி வரவழைத்த சமாச்சாரம் என்னங்க? பார்வதா, இன்றைய தினத்தையே உன்னை வரவழைத்த காரணம், இந்த உலகில் உள்ள எறும்பு கடை யானை முதல் 84 லட்ச ஜீவபேதங்களுக்கும் நான் படியளக்க போகணுமா? அதனால பசி பசி என்றும் பசியால் துடித்துக் கொண்டிருக்க நேரம் இந்த பரமனாகப்பட்டவன் படியளக்க போனான். அந்த படியளக்க போவதற்கு உன்னிடத்திலே விட வாங்கி போகலாம் என்று வரவழைத்தது ஒன்று கிடையாது. சாமி மன்னா போய் வர மன்னா வார அப்படி யானை முதல் எறும்பு கடை 84 லட்சம் ஜீவகங்களுக்கும் படி இறக்கக்கூடிய வேலை இன்னைக்கு. உண்மைதான். படி அளந்துட்டு அது சீக்கிரம் வீட்டுக்கு வரணும். அங்கேயும் போய் பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருந்தா எனக்கு ஏகப்பட்ட எடுத்துட்டு வந்துருவான். நானும் இப்பொழுது சென்று உலக மக்களுக்கு படி அளந்து விட்டு மீண்டும் நான் கைலாயம் வருகிறேன். நான் கைலாயம் வருவதற்கு நீ கைலாயத்திலே பதனமா இருமா. எனக்கு ஒரு நிறைய நாய் வரதுல அட்டை போட்டு கொடுத்துருக்காங்க. நீ போய் படி அளந்து சீக்கிரம் ஆகட்டும்.
சாமி குக்குரிநாதா ஏ குருநாதா சாமி குடுகுடுநாதா ஏய் சாமி கபாரே தங்கள் இடத்துல எக்கச்சக்கம் அகட விகடம் அகட விகடம் எகத்தாளம் எகத்தாளம் நக்கலு நக்குலு நையாண்டி ஏய் குச்சலு உசம்புலு ஊசிலு இதெல்லாம் கூச்சலு இதெல்லாம் எதுவுமே பேசக்கூடாது இல்லங்க பேசினேன்னு வச்சுக்க உனக்கு ஒரு சாபம் அங்க பேசுறவங்களுக்கு போய் பழிச்சிரும் எனக்கு ஒரு சாபம் பேசுறேன் ஆமா யாரு போய் பேசுறாங்களா நான் என்ன சாபம் உனக்கு விடுறேன்னா பேசுறவங்களுக்கு அந்த சாபம் போய் பழிச்சிரும் சாமி நீ சாபம் கொடுத்தால் நான் சாப்பிட்டு விடுவேன் சாமி குருநாதா நான் சாபம் கொடுக்கிற சாப்பிட்டு சாப்பிட்டு விடுவியா ஆமா நீ சாப்பிடுற மாதிரி சாபத்தை நான் கொடுக்க மாட்டேன் என்ன சாபம் கொடுப்பீங்க அதனால கொடிய வியாதி வரக்கூடிய சாபத்தை நான் தருவேன் கொடுங்க பாத்தறேன் நான் ஏய் உன்னை என்ன செய்வேன் தெரியுமா உன்னை ஒரு பெட்ட கலவையாக போகும்படியாக சாபத்தை கொடுத்து விடுவேன் மரியா ஆமா அது வேணா சாமி பின்னாடி எட்டி வச்சிருந்தே இங்க பாரு பெட்ட கலவையா உனக்கு சாபத்தை கொடுத்தா இங்க பேசுறவங்களுக்கு அதே சாபம் போ பழிக்கும் ஆகட்டும் சாமி இங்க பாரு சாமி உன்னை ஒரு பொட்ட கலவையாக மதாலகான ஒரு கெண்டி கலவையாக சாபத்தை தருந்தேன் வேணா சாமி அந்த சாபம் வேணாம் சரி அப்படி என்றா ஒரு பெட்ட நாயாக போகும்படியாக சாபத்தை கொடுத்து விடுவேன் சாமி குருநாதா என்னை ஒரு கெண்டி நாயாகவும் மத்தாளக்கான ஒரு பொட்ட நாயாகவும் கொடுத்ததே உண்டானால் நாளைக்கு கரிமீட்டி பஸ் ஸ்டாப்ல ஒரே வாகனம் கூட போகாது டிராபிக் ஜாம் ஆயிரும் ரெண்டு பேரும் பிளாக் பண்ணி ஒரு டிராபிக் ஜாம் ஆயிரும் ஏய் அது மட்டும் கிடையாது சரி அப்படியானா உனக்கு ஏதாவது சாபம் தேவைப்படுகிறதா எந்த சாபமும் மானா சாமி மானா அப்படியா டேய் உன்னை என்ன செய்வேன் ஒரு பெருத்த குண்டாக சவித்து விடுவேன் மடையா பெருத்த கல்லை கொடுத்தீனா நான் உளி வச்சு அடிச்சு உடைச்சிருவேன் சாமி ஊர் கட்டி போடுவாங்க ஆமா சரி அதனால சாமி பெரிய குண்டு வேணாம் பெருசு வேணாம் சின்ன சின்ன கல்லை 90 கல்லை கொடுத்ததே உண்டானால் 90 கல்லை இந்த ஊரை சுத்தி போட்டதே உண்டானால் சரி ஒரு சின்ன சின்னதா இவ்வளவு பெரிய கல்லு ஆமா 90 கல்லா ஜபித்து ஊரை சுத்தி போட்டு ஆமா அதனுடைய உனக்கு பலாபலங்கள் என்ன காலையில எழுந்து காலக்கடனை முடித்து விட்டு அந்த கல்லை எடுத்து சூத்தை சுத்தம் செய்வார்கள் யாரு அந்த மக்கள்கள் அதனால 90 கல்லை கொடுத்ததை உண்டானால் 90 நாளைக்கு 90 சூத்தை பார்த்த மாதிரி இருக்கும் போய் சொர்க்கம் போய் சேர்ந்த மாதிரி இருக்க சாமி சொல்றாரா அப்படியா ஆமா சாமி நான் அப்படியே அந்த சாபத்தை தருகிறேன் ஆகட்டுங்க அது மட்டும் கிடையாது ஏய் ஓய் ஏய் அட்டாய் அவனே அவனே என்பதை விட சிவனே சிவனே என்பதே மேல் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் இல்லையா சிவபெருமானுக்கு ஒட்டிய நாடகம் இல்லையா எங்க எதற்காக ஆடப்பாட வந்திருக்கிறோம் அம்மன் ஆலயம் முன்பதாக ஆடப்பாட வந்திருக்கிறோம் என்ன கேளு கெட்ட கதையாக இருந்தாலும் இந்த காதால கேட்டு கண் வெளுத்த பார்க்கணும் ஓர் இரவு முழுவதும் கண் வெளுத்த பார்க்க வேண்டும் அம்மா என்ன ஆலயத்து முன்பதாக அமர்ந்து நல்ல சொற்களா இருந்தாலும் சரி தீய சொற்களாக இருந்தாலும் சரி காதால கேட்கணும் என்று சொல்லி ஊர் பொதுமக்கள் அனைத்து பேர்களும் ஒன்று கூடி நாடகம் விட்டிருக்கிறார்கள் காசு நம்ம கையில இருக்குது யாருக்காவது செலவு பண்ணலாம்னு சொல்லிட்டு நாடகம் விட்டுங்கிறாங்க காசுக்கு முடியாத நாடகம் விட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்ல இங்க பேசுறவங்க அப்படிதான் நினைப்பாங்க அது கிடையாது அப்படி இருந்தாலும் இந்த அம்மன் ஆலயத்து முன்பதாக ஊருக்கு ஒரு இங்க பாரு பெரியவங்க சொல்லுவாங்க மனுஷனா உன்னை பிறந்தா உன்னை கட்டி வைக்கணும் உன்னை வெட்டி வைக்கணும் நட்டு வைக்கணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு அம்மன் ஆலயத்தை விற்பனை செய்து ஆடப்பாட விட்டு இருக்கிறார்கள் இந்த கோயிலுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க பூசாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஊர் பொதுமக்கள் ஊர் கவுண்டர் அனைத்து பேருமே ஒன்று கூடி எவ்வளவு செலவு செஞ்சு சிறப்பமாக இங்க நாடகம் விட்டு இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் கெட்ட கதையாக இருந்தாலும் முட்ட முடியா காதல் கேட்டு கூச்சல் குழப்பம் இன்றி ஏன்னு கேளு நாம சொல்றது நாம கேக்குறதுக்காக நீங்க உட்கார்ந்துருக்கீங்க நீங்க பேசுறத நான் கேக்குறதுக்காக வந்திருக்கிறோம் கிடையாது எதுவா இருந்தாலும் காதால கேளுங்க அப்படி இல்லையா அமைதியா வீட்டுக்கு கூட எழுந்து படுத்து தூங்குங்க இல்லையா அப்படி இந்த போயிடும் மாபெரும் தெய்வம் போன்ற திருச்சபை அம்மன் ஆலயத்து முன்பதாக இப்படி எல்லாம் நான் வந்திருக்கிறேன் நான் யாரு என்னோட பேர்கள் என்ன நான் வந்த நோக்கங்கள் என்ன என்னுடைய அப்பா யாரு என்னுடைய அம்மா யாரு உனக்கும் இருக்கிறாங்க நான் எதனா கேட்டேன்னா நீ கேட்டியா நீ சொன்னா தெரியும் சொல்றேன்